ஹலோ வெல்கம் டு ஸ்டேஜ் தமிழா. நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்னா தமிழில் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியோடைய பங்குகள் ஷேர்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் பேசிக் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, இன்னொன்று என்எஸ்சி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நீங்கள் வந்து பேசிக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி டே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே டு ஃப்ரைடே தான் வந்து மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஒர்க் பண்ணுற டைம் வந்து 9:15 to 3:30 அப்படின்னா அந்த டைமில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்க ரேட்டு. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்குடைய ரேட்டில் வந்து அந்த ஆர்டர் புக் ஆகிடும். ஸோ ஈவினிங் அதோடைய ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற ஸ்டாக் ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் ஆட் பண்ணி உங்களுக்கு அது வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்டேட் பேங்க் ஷேர் வாங்குறீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 260 to 270 இருக்குன்னா அதில் வந்து 1 or 2 rupees ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கிங்களோ அதில் ப்ரோக்கரேஜ் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ல வந்து நீங்கள் வாங்கிருக்கீங்க, ப்ரோக்கரேஜ் ஆட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், எப்போ வேணுமோ நீங்கள் ஸ்டாக்கை செல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அட்வான்டேஜ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இன்னொன்று சொல்லணும்னா நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்போ ஒரு மார்க்கெட்ல ஸ்டாக் வாங்கணும், எப்போ ஒரு மார்க்கெட்ல ஸ்டாக் விற்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே வாங்குறாங்க எல்லாருமே விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு ஆர்வத்துல பண்ணிடுவோம். பட் இது வந்து ரிஸ்க் ஓரியன்ட். ஸோ அதனால நீங்க வந்து எது பண்றாங்க பார்த்து அட்வைஸ் எடுத்து தான் நீங்க பண்ணணும். ஸோ இதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். இதை பத்தி என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.